ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்துட்டு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனந்தி கிட்ட. உடனே ஆனந்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன செஞ்சுட்டேன், நான் எதுவும் செய்யலை. நான் வந்துட்டு நீ இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன்னா கண்டிப்பாக உன்னைய வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆளாக தான் பார்ப்பாங்க. நீ இந்த கம்பெனியில் இல்லாமல் நீ வேற ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே கார்த்தி வந்துட்டு வேற ஒரு கம்பெனிலையுமே போய் ஜாயின் பண்றாரு. இங்க என்ன நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஸ்வர்யா கர்ப்பமா இல்ல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அபிராமியும் அருணும் பயங்கரமா கொந்தளிக்கிறாங்க. ஐஸ்வர்யாவை இனிமே மூஞ்சிலும் அளிக்காத அண்ட் வீட்டுக்கு வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐஸ்வர்யாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐஸ்வர்யா பின்னாடியே ஓடி வராங்க. பட் நம்ம அபிராமி கரெக்ட் ரைட்டா சொல்லிடுறாங்க வீட்டுக்குள்ள வராங்கன்னு சொல்லிட்டு. ஐஸ்வர்யாவுக்கு எப்படியாவது நம்ம இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும், வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கண்டிப்பா உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா பால்ல விஷத்தை கலந்து குடிச்சிடறாங்க. கண்டிப்பா நம்மளை காப்பாத்துவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஐஸ்வர்யா குடிச்சிடுறாங்க. நீங்க மட்டும் என்னைய வீட்டுக்குள்ள கூப்பிட்டுக்கலன்னா நான் இங்கேயே செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யா வாயில இருந்து நுர நிறைய தள்ள ஆரம்பிச்சிடுது. ஐஸ்வர்யா வந்து பாத்தீங்கன்னா மைக்கு கீழே விழுந்துடுறாங்க. உடனே தீபா போய் தூக்குறாங்க. அக்கா அக்கா எந்திரிங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அத்தை இவங்களை எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி தீபா, இப்ப நம்ம என்ன செய்யறது? உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச அருணுமே ஓடி வராரு. பாத்தியாப்பா அருண், ஐஸ்வர்யா என்ன காரியம் பண்ணிட்டான்னு. ஐஸ்வர்யாவை நம்ம வீட்டை விட்டு துரத்த வேணாம்ப்பா கார்த்தி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம அபிராமி. சரிங்கம்மா அப்படின்ற மாதிரி நம்ம அருணுமே சொல்றாரு. இது தயவு செஞ்சு நீ அவளுக்கு எதுவுமே ஆகாது, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவா, நம்ம அவளை வீட்டிலே வச்சுக்கலாம், அவளை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியே சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அருணுமே சொல்லிடுறாரு. டாக்டர் வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உயிர் பழக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இவங்க நிறையவே மருந்து சாப்பிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டாக்டருமே பயங்கர அப்செட்டா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஆனந்த் மொத்த ஃபேமிலியுமே ரியா வந்துட்டு அப்பாடா இவ ஒரு தொலைஞ்சிட்டானா மொத்தமாவே வந்துட்டு இவளுடைய சாப்டர் க்ளோஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ரியா. ஆனா அந்த மாதிரி தான் இங்க நடக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். ஸோ ரியா எதிர்பார்த்த மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வந்துட்டு இவங்க ஓகேவாயிட்டாங்க, நீங்கள் போயிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பியாகிறாங்க. உடனே உள்ளே போயிட்டு அபிராமி திட்டுறாங்க. எதுக்காக ஐஸ்வர்யா இப்படி பண்ணிட்டேன், எனக்கு வேற வழி தெரியலத்த, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இருந்தாலும் உங்ககிட்ட இருந்து நான் மருமகளா இருந்து வெளியே போறதை என்னால ஏத்துக்கவே முடியாதத, என்னை மன்னிச்சு தயவு செஞ்சு ஏத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் உன்னை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படி செம்ம இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கு நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.